ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் கோவர்தன். சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. பயணங்கள் நிறைய ஊர்களுக்கு பயணிச்சிருக்கேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராவலாக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நதி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். என்னுடைய இந்த வீடியோ நிச்சயமாக உங்களையும் என்னோட சேர்த்து இந்த நதியில் பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என்னுடைய இனி வரப்போகிற வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் உங்களுடைய மனசுக்கு இதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை, ஒரு நதியில் ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் அப்படியே பயணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய முதல் வீடியோவாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த கோட்டயம் டு ஆழப்புழா நதி பயணம். மிக அற்புதமான ஒரு பயணமாக இருக்க போகுது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கோட்டயம் வர்றது, ஆழப்புழா போகிறது. ஸோ இந்த பயணம் நிச்சயமாக ஒரு துவக்கமாகவும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்க போகுது. இதுதான் கொடிமாதா போட் ஜெட்டி கோட்டயம். இந்த படகுல தான் நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களை இந்த நதியில் அப்படியே அழைச்சிக்கிட்டு போக போகிறேன். ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலான எடிட்டிங் அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஜஸ்ட் ஒரு பயணம், மைண்ட் ரிலாக்ஸேஷன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிச்சயமாக ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் நம்பிக்கை தகுந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கள் இருக்கும். ஸோ அழகான ஒரு காலை பொழுது, 6:30 மணி, மழை பெஞ்சு கொஞ்சம் வெட்டாப்பு விட்டுருக்கு. ஸோ நம்ம போட்டில் ஏறியாச்சுங்க. ஸோ சக பயணிகள் கூட இருக்காங்க. இன்னமும் சக பயணிகள் வர இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6:45க்கு பர்ஃபெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேரளா கவர்மெண்ட்டு டைமிங் மெயின்டைன் பண்ணுறதுல அருமையான ஒரு சர்வீஸ். வண்டி எப்படியும் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ நிச்சயமாக இந்த பயணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நதியை ரசிப்பதற்கும் இந்த நதி சில கிராமங்களை கடந்து சில ஏரிகளை கடந்து ஆழப்புழா போய் சேர போகிறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் எடிட்டிங் எல்லாம் காட்ட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பயணம் நீங்கள் இந்த நதியை ரசிக்கணும். உங்களுடைய மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு நதி பயணத்தில் மேற்கொள்ளும்போது அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசுமையான நதிக்கரைகளை பார்த்துட்டே வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் ஒரு நல்ல ஒரு மன ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் உங்களுக்கு இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். நம்மலாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் காரு, பஸ்ஸு, வேனு, லாரின்னு போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி தான். நம்முடைய வீதிகளில் தார் ரோடு இருக்குது. இவங்களுடைய வீதிகளில் நீர் இருக்கும். நம்ம ஸ்கூட்டரு, பைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பல சைஸ் போட்டு தான். ஸோ இவங்க எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் இந்த நதியில் தான் பயணிச்சாகணும். கோட்டையும் போகணுன்னாலும் சரி, இல்லை இந்த சைடு ஆழப்புழா போகணுன்னாலும் சரி, அவங்க இந்த சிறு படகுகள், மீடியம் சைஸ் படகுகள், விதவிதமான படகுகளில் இவங்க பயணித்து அந்தந்த பகுதிகளுக்கு போய் சேரணும்.
இப்போ நதி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இடது பக்கம் திரும்புது. இது வரைக்கும் நம்ம நேராக வந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ன் எடுக்குது லெஃப்ட் சைடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நதி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையது நல்லாவே உணர முடியும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. மழை எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகலாங்க. பாருங்கள், மேகம் சும்மா கருகுமுன்னு இருக்குது. இது பார்த்தீங்களா, இது இன்னொரு நதி அப்படியே அடைஞ்சிட்டே வருதுங்க. முன்னாடி பாருங்க, ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன போட்டில் போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் நதியுடைய அகலமான பகுதியை உணர முடியும். மழை எப்போ வேணால் வரலாங்க. ஸோ மழை வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நல்ல ஒரு சூரிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் நம்மளுக்கு நான் தாண்டா தம்பி இருப்பேன் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி மழை ரெடியாக இருக்குது. நான் 4:30 காலையில் இங்கே இறங்கும் போதே மழைங்க. 6 மணிக்கு மேலே தான் வெட்டா போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை போப்பாயிட்டே இருக்குதுங்க. இப்போ நதி அகலமாயிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும். வேம்பநாடு ஏரிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஸோ வேம்பநாடு ஏரி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் போட்ஸ் பாருங்கள். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை தட்ட ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக இருக்குது. முதல்லையே தண்ணி மிதந்துக்கிட்டு கிடக்கு. இது மழை வேறு. ஆனால் இந்த ஊரில் குளிரே தெரிய மாட்டேங்குதுங்க. கோயம்புத்தூர்ல லைட்டாக மழை பெஞ்சால் கூட குளிர் பட்டையை கிளப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுது. இருக்கிற தண்ணிக்குள்ளே தண்ணி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் குளிரே இல்லை. காலையில் 7 மணி. அதுதான் கேரளான்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குதுங்க. கண்ணு கட்டின வரைக்கும் தண்ணி தான். சூப்பராக இருக்குது. இன்னும் அவங்க வேம்பநாடு லேக்கு போக போக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த வேம்பநாடு ஏரி, புன்னமடா ஏரி, இந்த 2 பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படகு வீடுகள் நிறைய பார்க்க முடியும். 2000, 3000, 8000, 35,000, 50,000 வரைக்கும் படகு வீடுகள் நமக்கு கிடைக்குங்க.
பாருங்க, ஒரு ஹவுஸ் போட் இங்க கட்டி வச்சிருக்காங்க. முன்னாடி இன்னொரு கவர்மெண்ட் போட்டு போயிட்டு இருக்குங்க. அது வேற ரோட்ல போகக்கூடிய ஒரு போட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஸ்டாண்டுக்கு போகுது. அங்க பயணிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அதே போட் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. செம சேசிங் சீனாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நம்மளே அதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் கிடைக்குது. ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது சின்ன சைஸ் ஹவுஸ் போட்டு. சூப்பரா இருக்குங்க. பாருங்க, டிசைனா ஹவுஸ் போட். வாவ், சூப்பர். மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, நூற்றுக்கணக்கான ஹவுஸ் போட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க. வாவ், சூப்பர்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கேரளா ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ரிப்பேர் டாக் நெருங்கிட்டோம். இனி அடுத்தது ஆலப்பியுடைய போட் ஜெட்டி தான். இங்கே தான் கவர்மெண்ட் போட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். Thank you, friends. We shall meet in the next video. Bye bye.